அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மகாலய அமாவாசையான இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன, இதன் காரணமாக மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் மகத்துவம் நிறைந்த மகாலயமாக இன்றைய நாள் அமைகிறது. இந்த மகாலயம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, மறைந்த நமது முன்னோர்கள் மொத்தமாக ஒரு சேரக்கூடும் காலமே மகாலய பட்சமாகும். அதாவது மறைந்த நமது முன்னோர்கள் 15 நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலங்களை மகாலய பட்சம் என்று கூறுகிறோம். புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை. அதற்கு முந்தைய பிரதமை ஆரம்பித்து 15 நாட்களும் முன்னோர்களை வழிபட பல்வேறு புண்ணிய பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு நாள் வழிபாட்டிற்கும் ஒரு பலன் உண்டு. முன்னோர்களின் ஆசையால் செல்வம், புத்திர பாக்கியம், பகையற்ற வாழ்க்கை, கல்வி, புகழ் ஆகியவை கிடைக்கும் என்கின்றன சாஸ்திரங்கள். இந்த 15 நாட்களும் சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள். வீடுகளில் இந்த நாட்களில் முன்னோர்கள் வழிபாடுகளை முடித்த பின்பே கோலமிடுதல், விளக்கேற்றுதல் போன்றவை வழக்கமான கடமைகள் செய்வார்கள். இந்த 15 நாட்களும் உணவில் எளிமை வேண்டும். அசைவ உணவுகள் கூடாது. ஆடம்பர விழாக்களை தவிர்க்க வேண்டும். கிடைக்கும் நேரங்களில் இறை வழிபாடு, நாம ஜபம் செய்து வர வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த மகாலயத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் பிதுர் உலகம் சென்ற முன்னோர்கள் நம்மை தேடி வந்து நம்முடைய வழிபாட்டினை ஏற்றுக்கொள்கிறார்கள். மகாலயபட்சம் 15 தினங்களும் கூட்டமாக அவர்கள் எங்கே வருவதால் மகாலய அமாவாசை சிறப்பு பெறுகிறது. முன்னோர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி வரும் அமாவாசை என்பதால் இது மகாலய அமாவாசை என்று சொல்லப்படுகிறது. நவராத்திரியின் துவக்கத்தை குறிக்கும் அமாவாசை மகாலய அமாவாசை நம் வாழ்க்கையில் வழி வழியாக வந்த அத்தனை தலைமுறை மக்களுக்கும் நம்முடைய நன்றியை வெளிப்படுத்தும் விஷயமாக நாளாக இந்த மகாலய அமாவாசை விளங்குகிறது. அது மட்டுமில்லாமல் வருடத்தில் வரக்கூடிய 12 அமாவாசைகளில் 3 அமாவாசை மிக முக்கியமானது. மாத அமாவாசை பொறுத்த வரைக்கும் முன்னோர்களுக்கான வழிபாடு என்றாலும் 3 அமாவாசை முக்கியமானது. உத்தராணிய காலத்தின் துவக்கத்தில் வருகின்ற தை அமாவாசையும், தட்சியானியமான காலத்தில் துவக்கமாக வரும் ஆடி அமாவாசையும் மிக முக்கியமானது. அந்த அமாவாசை தர்ப்பணம் செய்ய முடியாதவர்களும் செய்தவர்களும் தொடர்ந்து 15 நாட்கள் முன்னோர்கள் வழிபாட்டை இயற்றுவதற்கானதுதான் மகாலயபட்சம். மறந்தவர்களுக்கு மகாலயம் என்றொரு வழக்கு மொழி உண்டு. ஏதோ ஒரு காரணத்தினால் முன்னோர்கள் வழிபாட்டினை செய்ய முடியாமல் போய்விட்டவர்களுக்கும், ஞாபக மறதியால் மறந்துவிட்டவர்களுக்கும் மகாலயபட்சத்தில் குழுவாக வரும் முன்னோர்களுக்கு நீரும் சோறும் தந்து பசியையும் தாகத்தையும் தீர்ப்பதன் மூலம் நல்வாழ்வு பெறலாம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் தென்புலத்தார் தெய்வம் விருந்தோங்கள் தானொன்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்கின்றார் திருவள்ளுவர். அந்த வகையில் நம் குடும்பத்தில் தோன்றி மறைந்தவர் நினைவுகளை பாதுகாப்பதும் அவர்களுக்கான வழிபாடு நிகழ்த்துவதும் தென்புலத்தார் ஓம்பலாகும். இதற்குதான் அமாவாசை வழிபாடு, சிரார்த்தம் எல்லாம் அமாவாசை என்று மறந்தாலும், வருடாந்திர சிரார்த்தத்தை மறந்தாலும் இதற்கென்று இருக்கக்கூடிய சிறப்பான பட்சமான மகாலய பட்சத்தை மட்டும் மறக்காதே என்று சொல்லியிருக்கிறார்கள். பட்சம் என்றால் பருவம், அதாவது 15 நாட்கள் என்று அர்த்தம். அந்த வகையில் மற்றவர்களுக்கு மகாலயம் என்கின்ற வழக்கு இப்படிதான் வந்தது. மகாலய பட்சத்தில் மறக்காமல் முன்னோர்களை முறையாக வணங்க வேண்டும் எனவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் பகவத்கீதையில் மகாலய பட்சத்தின் போது பக்தியுடன் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்த உபச்சாரங்களை வழங்குவது ஒரு புனிதமான கடமையாகும். இது ஆன்மீக வளர்ச்சியையும் அவர்களிடம் நமக்கு உள்ள நன்றியையும் வளர்க்கிறது என்கின்றது. அதேபோல் மகாலயத்தின் 15 நாட்களில் செய்யும் சடங்குகள் மூலம் நமது குல முன்னோர்களை வரவேற்று கௌரவிக்கிறோம். இது கடந்த கால முன் மற்றும் தற்போதைய தலைமுறைகளுக்கு இடையேயான பிணைப்பை வலுப்படுத்தும், அவர்களது ஆசையை பற்று தரும் என்கின்றது. அதேபோல் கருட புராணத்தை பொறுத்த வரைக்கும் மகாலயபட்சத்தின் போது சிரார்த்தத்தை செய்வது இறந்த ஆத்மாக்களுக்கு அமைதியையும் நற்கதியையும் வழங்குகிறது. மேலும் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைய உதவுகிறது என்று மகாலயபட்சம் குறித்து சொல்லப்படுகிறது. அதேபோல் பிதுர்கள் எனப்படும் முன்னோர்கள் ஆடி அமாவாசைக்கு வந்து மகாலய அமாவாசை காலத்தில் இங்கே தங்கி தை அமாவாசை முடிந்து பூலோகத்திலிருந்து தங்கள் பிதுர்லோகத்திற்கு திரும்ப புறப்படுகிறார்கள். நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் நம்முடைய குடும்பங்களில்
உள்ள தோஷத்தை நீக்குவதற்காகவும் தங்களுடைய சக்தியை பயன்படுத்தி நமக்கு நல்லாசிகள் வழங்குவதற்காகவும் நம்மை தேடி வருகிறார்கள். மகாலயபட்சம் முன் உள்ள நாட்கள் அவர்கள் வருகை நாட்கள், மகாலயத்திற்கு பின் உள்ள நாட்கள் நம்மிடமிருந்து விடை பெற்று திரும்ப செல்லும் நாட்கள். அப்படி செல்லும் அவர்கள் வழிக்கு வெளிச்சம் தருவதற்காகவே தீபாவளி, கார்த்திகை முதலிய நாட்களில் நாம் தீபம் ஏற்றுகிறோம். அது மட்டுமில்லாமல் நாம் எந்த கடனை அடைத்தாலும் அடைக்காவிட்டாலும் நீர்த்தார் கடனை அடைக்காமல் விடக்கூடாது. நீங்கள் ஒரு கோரிக்கைக்காக குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ நாடி சென்றீர்கள் என்றால் உங்களுடைய கோரிக்கை பலிக்காமல் இருப்பதும் நீங்கள் நீர்த்தார் கடனை நிறைவேற்றுகிறீர்களா இல்லையா என்பதை பொறுத்துதான். நீர்த்தார் கடனை நிறைவேற்றாமல் நீங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அணுக முடியாது. தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தா அப்பா என்று வரிசையாக வரும் சங்கிலி தொடரில் இவ்வுலகில் வாழ்ந்து அடுத்த சந்ததியை ஏற்படுத்திவிட்டு சென்றவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடனாகத்தான் இந்த மகாலய வழிபாடு. எனவே எதை மறந்தாலும் இதை மட்டும் மறக்க கூடாது. தெய்வ வழிபாட்டை மறந்துவிட்டால் கூட பிராய்ச்சித்தம் உண்டு. ஆனால் நீர்த்தார் வழிபாட்டை மறந்தால் பிராய்ச்சித்தம் செய்வது கடினம். அது குடும்பத்தில் பலவிதமான தொல்லைகளை உருவாக்கும். அது அவர்கள் கொடுக்கும் சாபத்தினால் அல்ல, அவர்களை மறந்ததால் வந்த விளைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் முன்னோர்கள் சிலர் வேறு பிறப்பு பிறந்திருக்கலாம் அல்லது முக்தி அடைந்திருக்கலாம். மறுபிறவிகள் எடுத்தாலும் முக்தியை அடைந்தாலும் அல்லது பித்ருலோகத்திலேயே இருந்தாலும் பித்ரு பூஜைகள் ஏதோ ஒரு வகையில் பித்ரு தேவதைகளின் மூலம் அவர்களை சென்றடைகின்றன. மறுபிறவி பெற்ற பின்னும் அது அவர்களுக்கு பயன்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர்களை நினைத்து செய்யும் நன்றி உணர்வால் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். நமது முன்னோர்களில் யார் யார் பிறவா நிலையை அடைந்துள்ளனர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியாததால் பித்ரு பூஜைகள் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் என ஆன்றோர்கள் ரிஷிகள் வலியுறுத்துகிறார்கள். நாம் செய்யும் பித்ரு பூஜை என்றும் வீணாவதில்லை என்ற வகையில் யார் யார் இந்த பூஜையை செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் செய்ய வேண்டும். குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். சங்க காலத்தில் பெண்கள் செய்த நீர்த்தார் வழிபாடு பற்றி பல குறிப்புகள் இருக்கின்றன. அதேபோல் திருமணமான பின் தன்னுடைய தாய் தந்தையர் மறைந்து விட்டால் அவர்களை பெண் வணங்கலாம். ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கு விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் முறையாக விரதமில்லாமல், அதாவது தர்ப்பணம் செய்யாமல் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம். வீட்டில் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம். பொதுவாக சில தர்ப்பணமும் சிரார்த்தமும் ஆண் வாரிசுகள் செய்ய வேண்டும் என்றே சாஸ்திரங்கள் சொல்கின்றது. அந்த வகையில் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நம் குடும்பத்தில் தந்தை வழி அல்லது தாய் வழியில் ஒருவர் வாழ்ந்து உயிரை விட்ட பிறகு அவருக்கு நீர்த்தார் என்று பெயர். நீர்த்தார் என்பதுதான் பிதுரர். நீர்த்தார் வழிபாடு என்பதுதான் பிதுரர் பூஜை. அவர்கள் உயிர் விட்ட திதி முக்கியமானது. அன்றிலிருந்து அவர்களுக்கான கடமைகள் தொடங்குகின்றன. ஒரு வருடத்தில் 96 தடவை சிரார்த்தங்கள் ஹிரண்ய ரூபமாக செய்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். அந்த வகையில் இந்த மகாலயபட்சமான 15 நாட்களில் ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன பலன்கள் என்று பார்க்கும்போது, இந்த மகாலய சிரார்த்த வழிபாட்டில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. அந்த வகையில் முதல் நாள் பிரதமை, பணம் சேரும். 2ஆம் நாள் துவதியை, நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள். 3ஆம் நாள் திருதியை, நினைத்தது நிறைவேறும். 4ஆம் நாள் சத்ரு பயம் நீங்கும். 5ஆம் நாள் பஞ்சமி, செல்வம் சேரும். 6ஆம் நாள் சஷ்டி, புகழும் கீர்த்தியும் உண்டாகும். 7ஆம் நாள் சப்தமி, பதவி உயர்வுகள் தடைகள் நீங்கும். 8ஆம் நாள் அஷ்டமி, அறிவாற்றல் கிடைக்கும். 9ஆம் நாள் நவமி, திருமண தடை நீங்கும், குடும்ப ஒற்றுமை சிறப்படையும். 10ஆம் நாள் தசமி, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும், விருப்பங்கள் பூர்த்தியாகும். 11ஆம் நாள் ஏகாதசி, கலையில் வளர்ச்சி உண்டாகும். 12ஆம் நாள் துவாதசி, ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். 13ஆம் நாள் திரியோதசி, தீர்காயுள் ஆரோக்கியம், நல்ல வேலை தொழில் அமையும். 14ஆம் நாள் சதுர்தசி, ஆயுள் விருத்தியாகும், எதிர்கால தலைமுறைக்கு நன்மைகள் கிடைக்கும். அதே போல 15ஆம் நாள் மகாலய அமாவாசை, மேற்சொன்ன அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்ற வகையில் மகர ராசினியர்கள் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.